Hello friends, welcome to Pebbles. நான் செய்ய போறது Senai Kilangu Varuval. அதாவது இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸா கட் பண்ணிட்டு இத ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அப்புறம் மசாலா ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம Senai Kilangu வறுக்க போறோம். அது தேவையான பொருட்கள் இது வந்து ஒரு 350 grams எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து கடலை மாவு 2 டேபிள்ஸ்பூன், 1 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள், கரம் மசாலா 1 டேபிள்ஸ்பூன். அதாவது இதுக்கு வந்து நம்ம ஆம்ச்சூர் பவுடர் இல்லனா சாட் மசாலா கூட ஆட் பண்ணலாம். அது வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்றது இல்லங்கிறதுனால நான் அதை ஆட் பண்ணல. அதாவது வேக வைக்கிறப்போ இத வந்து நம்ம ஸ்லைஸா கட் பண்ணிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கொஞ்சமா ஆயில் விட்டுக்கலாம். ஏனா இந்த Senai Kilangu எப்பவுமே வந்து அரிக்க ஆரம்பிச்சிரும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம கையில ஃபுல்லா நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். தேங்காய் எண்ணெய் இல்லனா நல்லெண்ணெய் எது வேணாலும் நம்ம தடவிக்கலாம். இப்போ வந்து நம்ம Senai Kilangu எடுத்துக்கலாம். இதையே நான் ரெண்டா கட் பண்ணிட்டேன். நம்ம ஏதாவது ஒரு வெசல் வச்சுக்கலாம். தேங்காய் எண்ணெய் தேய்ச்சாலுமே எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரம் வந்து அதாவது கை வந்து விக்க ஆரம்பிக்கும். நம்ம தேங்காய் எண்ணெயை 2-3 டைம் தடவிக்கோங்க சரியாயிடும். இந்த மாதிரி இப்போ கட் பண்ணிட்டோம். இதை வந்து தண்ணியில் அலாசி எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தோல் சீவி தனியாக எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நம்மளுக்கு திக்னஸ் தேவைப்படும். இந்த மாதிரி நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து திக்னஸ் வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதாவது வறுவல் வந்து நம்ம எடுக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம ஒரே ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம குக்கர் எடுத்துட்டோம். குக்கரில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது கூடவே நம்ம லெமன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சுட்டு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். இப்போ நம்ம தண்ணியை வந்து வடிச்சு எடுத்துக்கலாம். தண்ணி நல்லா வடியட்டும். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகாத்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி உப்பு போட்டு வேக வச்சிட்டோம். இந்த மசாலா கலவா மட்டும் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப தேவையில்லை. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா இந்த அதாவது வேக வச்சு எடுத்ததுலேயே தண்ணி இருந்ததுன்னா இதாகும். கடலமாவும் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பைண்டிங்க்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, நிறையா ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்து நம்ம எப்படி தடவுமோ அதே மாதிரி தான். இது வந்து பொறுமையாக தான் செய்யணும். நம்ம இதே மாதிரி எல்லா ஸ்லைஸ்லேயும் நம்ம இந்த மாதிரி தடவி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு ஃபேனுக்கு கீழே ஒரு 10 மினிட்ஸாவது வச்சுருங்க. நம்ம நல்லா மசாலா எல்லாமே தடவி வச்சுட்டோம். இப்போ வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். அதாவது என்னென்னா எவ்வளோ வந்து ஸ்லைஸ் வருதோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் வந்து நம்ம எண்ணெயில் போட்டு திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ போட்டுக்கலாம். இது வந்து ஹை ஃப்ளேமில் வச்சாலே போதும். ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு விசில் விட்டு எடுத்துட்டோம். அதனால் கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போட்டுக்கலாம், நல்லா வெந்துடும். நம்ம ஒன்றுன்னா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். ஒரு சைடு வந்து நல்லா வெந்துருச்சு, ஏன்னா இப்போ ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது.
Senai Kilangu Varuval ready. Senai Kilangu Varuval எப்படி செஞ்சேங்கறத பாத்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.